போதைப் பொருள் கல்லூரி மாணவர்களிடத்திலே வேகமாக பரவி வருகிறது. மதுவை போல வாசனை வெளியே வராதனாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய பிஹேவியர் நடவடிக்கை மூலம்தான் இவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, ரூபா கேட்டு அடிக்கிறது, இந்த ட்ரக்ஸ்னால தான், போதைப் பொருட்களால தான். ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப் பொருள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை, அதை பயன்படுத்துவோரை பிடித்தால் 7 ஆண்டு சிறை என்று சட்டத்தை இயற்றி பெண் பிள்ளைகள் கூட சில இடங்களிலே இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார்கள். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். போதைப் பொருள் கல்லூரி மாணவர்களிடத்திலே வேகமாக பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மாணவர்களிடத்தில் கூட போதைப் பொருள் கஞ்சா உள்ளே வந்து விட்டது. இது மதுவை போல வாசனை வெளியே வராதனாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய பிஹேவியர் நடவடிக்கை மூலம்தான் இவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிந்த சில நண்பர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பு முடிகிற பருவத்திலேயே போதைக்கு அடிமையாகி, போதைப் பொருளுக்கு, ட்ரக்ஸுக்கு, அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, ரூபா கேட்டு அடிக்கிறது, இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் மிருகங்களாக மாறுகிறார்கள். கோவையிலே ஒரு பெண் படுநாசம் செய்யப்பட்டதற்கு அவர்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்டிருந்தது தான் காரணம் என்று காவல்துறையை 24 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களை கண்டுபிடித்து விட்டது. இந்த போதைப் பொருளில் பஞ்சாப் மாநிலம் ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லை காக்கும் படை சேவைக்கும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் இன்று நாசமாகிவிட்டது. ட்ரக்ஸ்னால தான், போதைப் பொருட்களால தான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் தமிழ்நாடு சர்க்காருக்கு முக்கியமான வேண்டுகோளாக புதிய சட்டங்கள் கொண்டு வாருங்கள். ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப் பொருள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை, அதை பயன்படுத்துவோரை பிடித்தால் 7 ஆண்டு சிறை என்று சட்டத்தை இயற்றி அதை அமுல்படுத்தி எங்கெங்கே சந்தேகம் வருதோ அதை ரெய்டு பண்ணால் ஸ்டாம்ப் சைஸில் போதைப் பொருள் ஒன்று தாளில் ஊட்டி வச்சுருப்பான். அதை கூட மாணவர்கள் மிக எளிதாக பரப்போட்டு விடுகிறார்கள். பெண் பிள்ளைகள் கூட சில இடங்களிலே இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார்கள். தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவே என் வாழ்நாளெல்லாம் போராடி வருகிறான். என்னுடைய வாழ்க்கையினுடைய சாயங்கால வேலைக்கு நான் வந்துவிட்டேன். எஞ்சிய நாட்களிலும் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இந்த நதிகள் இணைப்புக்காகத்தான் என்று நான் ஒரு நடைபயணம் நடத்தினேன். இப்பொழுது இந்த ட்ரக்ஸு, கஞ்சாவை ஒழிப்பதற்கு, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த நடைபயணத்தை, சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம். 4 டாக்டர்கள் உடன் வருவார்கள். எல்லா மருந்துகளும் கொண்ட 2 வேன் உடன் வரும். குடிதண்ணீர் வசதி 2 டேங்கர் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு யாருக்காவது உடல்நலம் என்றால் உடனே அதை சரிபார்த்து கொடுப்போம். நானே ஒரு 2 பேராக என்னோடு பேசி கொண்டு வர அனுமதிப்பேன். இந்த பயணம் முடிவதற்குள்ளாக பெரும்பாலோர் என்னிடம் பேசி விடுவார்கள். புகைப்படமும் எடுத்துக்கொள்வார்கள். சான்றிதழும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு இங்கே வந்து இந்த நடைபயணத்தில் எனக்கு புதிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம் என்னவென்றால், நிறைய டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள் நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு வந்து சேர்ந்துருக்காங்க. 12 நாள் வருமானத்தை இழக்க வேண்டி வருவேன் என்கிற போது உங்களோடு நடக்கிற முடிவெடுத்தான் வந்திருக்கோம். அந்த வருமானத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் பேரண்ட்ஸே, எங்கள் பெற்றோர்களே போக சொன்னாங்க. என் துணைவியாரே நீங்கள் போய் கலந்துக்கிடுன்னு சொன்னாங்க என்று இந்த 7 இடங்களிலும் கூட அது பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது.
நடைபயணம் போவதனால போலீஸ் இலாக்காவினர் எங்கள் வேலையை நீங்கள் சுலபமாக்கிட்டீங்க, எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் வராது, நாங்கள் ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருவோம். எங்கள் பையங்க அதை அருமையாக செய்வாங்க. போகிற வழியில் ஏதாவது எங்காவது ஒரு விபரீதம் என்றால் அதை தடுப்பார்கள். ஒரு பசுமாடு ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. குய்யோ முறையோ அந்த குடும்பம் அழுது கொண்டிருந்தது. ஒரு நடைபயணத்தில் எங்கள் பையன்கள் எல்லா கொச்சக்கயிறெல்லாம் வச்சுருப்போம். உடனே கிணற்றுக்குள் குதித்து அந்த காராம்பசுவை மீட்டு கொண்டு வந்து காயப்படாமல் மேலே கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தார்கள். இம்மாதிரி பொதுநல உணர்வை ஏற்படுத்துவதோடு சமத்துவம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியதற்கு காரணம், நான் படிக்கிற காலத்தில் என் அரை நண்பன் என்ன ஜாதி என்று 4 வருஷம் தெரியாது. தெரிய முற்பட்டால் அது அநாகரீகம் என்று கருதப்பட்டது கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே. இப்பொழுது கல்லூரிகளிலே ஜாதி அடிப்படையிலே சங்கம் வைத்துக் கொள்கிறார்கள். மோதல் ஏற்படுகிறது, கைச்சண்டையாக முடிவதில்லை, வீச்சறிவாலும் பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக் கொள்கிறார்கள். இது முதலில் போக்க வேண்டியது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உணர்வை ஊட்டுவோம். சாதி அடிப்படையிலே சங்கம் வைக்கக்கூடாது, சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது, மத அடிப்படையிலே வெறுப்பு வளரக்கூடாது, மோதல் வரக்கூடாது. இதையும் மக்கள் மன்றத்திலேயும் இளம் தலைமுறையினரிடத்திலேயும் ஆழ பதிய வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பையே நான் சூட்டியிருக்கிறேன். இதை தொடங்கி வைப்பதற்கு 2026 ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி மாநகரில் உழவர் சந்தையிலே நாங்கள் புறப்பட இருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அந்த முதல் கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒருவரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருபா அவர்களும் அங்கே வந்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள். அடுத்தடுத்து மணப்பாறையிலே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களையும், அதை போல ஆதித்தமிழர் பேரவை அதிகமானவர்களையும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களையும் நான் அழைத்திருக்கிறேன். திண்டுக்கல்லில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம், அதே போல தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள், ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதியமானவர்கள், முருகவேல் ராஜன் அவர்கள், நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி அவரும் திண்டுக்கல்லிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். கொடை ரோட்டிலும் வாடிப்பட்டியிலும் கூட அன்று இரவு பொதுக்கூட்டங்களுக்கு சகோதரர் ஈஸ்வரன் கொங்கு தேசிய மக்கள் கட்சி தலைவர், அதே போல மற்ற தலைவர்களும் கொடை ரோட்டிலும் வாடிப்பட்டியிலும் நடக்கிற கூட்டங்களிலே பங்கேற்பார்கள். நிறைவு நிகழ்ச்சி ஜனவரி 12ஆம் தேதி கூடல் மாநகரில், மதுரை மாநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் முழு ஏற்பாடுகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிறைவு நிகழ்ச்சிக்கு கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களும், புரட்சி தமிழர் தந்தை பெரியாராகவே தன்னை பாத்திரத்திலே காட்டிக்கொண்டாரே, சுயமரியாதை உணர்வு கொண்ட சத்யராஜ் அவர்களும், மே 17 ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களும், ஈழ பிரச்சனைகளை திரைப்படங்கள் மூலமாக கொண்டு வந்த இயக்குனர் புயகலேந்தி தங்கராசு அவர்களும், தற்சார்பு விவசாய சங்க தலைவர் ஈரோடு பொன்னையன் அவர்களும் நிறைவு நிகழ்ச்சியிலே வாழ்த்த இருக்கிறார்கள். இந்த பயணம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் ஒரு இயக்கம் கடைபிடிக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு காட்டுகிற விதத்தில் நாங்கள் நடத்திய மரத்தான் போட்டியில் 65,000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள்.
ஒரு பிள்ளை கூட தவறி இடறி கீழே விழவில்லை, மயக்கமடையவில்லை. அதற்கு உரிய விதத்தில் அதை ஒழுங்கு செய்து, அப்படி ஒழுங்கு செய்கிற வேலையை நானே முன்னிட்டு செய்வேன். ஆகவே இந்த நடைப்பயணம் என்பது போதைப்பொருள், கஞ்சா அடியோடு ஒழிப்பதற்கும், சாதிமத பூசலற்ற சமத்துவ சகோதரத்துவத்தை தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கும் இயற்கை எனக்கு கொடுத்திருக்கின்ற சொற்பமான என்னுடைய பேச்சாற்றலையும் பயன்படுத்துவதோடு நானே நடப்பேனே தவிர ஒரு ஊரில் நடந்துவிட்டு காரில் ஏறி இன்னொரு ஊருக்கு போகிற வழக்கம் எந்த நடைபயணத்திலும் கிடையாது. முதல்ல எடுத்து வைக்கிற நடை கடைசி பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இப்பொழுது ஒரே அதில் ஒரு அடிஷனல் என்னவென்னா, என் உடல்நலம் காரணமாக நான் கழிப்பறைகளை தேடி 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போக முடியாது. அதற்கு ஏற்ற வகையிலே கலைத்துறையில் இருப்பவர்களிடத்திலே ஒரு வேன் பெற்றுக்கொள்வது என்றும், அதில் ஏறி பயணம் செய்ய மாட்டேன். வேறு வழியின்றி இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு தேவைப்படுவென்றால் அதை பயன்படுத்திக் கொள்வேன். நான் நடைபயணம் போகிற போது களைப்புற்றால் சாலை ஓரத்து அந்த பாலத்து மேலேயே அப்படியே படுத்து தூங்கியிருக்கிறேன். தென்னந்தோப்பில் ஓலை விசிறிகளை கீழே போட்டு அதில் படுத்து தூங்கியிருக்கிறேன். சர்வ சாதாரணமாக அவர்களோடு சகோதரர்களாக பழகுகின்றேன். அவர்கள் மெய்மறந்து போகிறார்கள். இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு போகிற பையங்களே நிறைய பேர் தலைவர்னா என்ன கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டே வந்தோம். போகவே கூச்சமாக இருந்தது. ஆனால் போய் பார்த்து பேசிட்டு வந்த பிறகு நான் அவர்களை எனக்கு சமமான ஒரு சகோதரனாகத்தான் நினைத்து அவர்களோடு நான் பேசிக்கொண்டு, அவங்க லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா 4 கேள்வி கேட்பேன். அவர்கள் படித்த படிப்பை பற்றி கேட்பேன், பழக்க வழக்கங்களை பற்றி கேட்பேன், வீட்டை பற்றி கேட்பேன், அவருடைய உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்களை பற்றி கேட்பேன். ஆகவே இந்த நடைப்பயணம் என்பது தமிழகத்துக்கு இருக்கிற தீங்குகளிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சியில் ஒன்றாக, மேகதாட்டுவைக்காகவும் அந்த அணை கட்டுவதை தடுப்பதற்காகவும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாப்பதற்காகவும் நான் ஊராக சென்று 1 மாத காலம் பிரச்சாரம் செய்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாலே நாங்கள் மறியல் செய்தோம். ஆனால் இனியும் மேகதாட்டு அணைக்கு அவர்கள் பூர்வாங்க அறிக்கை தயாரிக்க மத்தியில் இருக்கக்கூடிய தமிழக விரோத அரசான திராவிட இயக்கங்களுக்கு பரம வைரியான சனாதன சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் மனு தர்ம சக்திகளும் சேர்ந்து பிஜேபியை இங்கே கொண்டு வந்து காலூன்ற செய்து விடலாமே என்று கருதுகிறார்களே, அதை கடுமையாக எதிர்ப்பதற்கும் நான் திராவிட இயக்கத்தினுடைய ப்ராடக்ட். எங்கள் கட்சி எ கான்சன்ட்ரேட்டட் அவுட்ஃபிட் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட், அடர்த்தியான கொள்கை அடர்த்தியான இயக்கம் என்பதை நாங்கள் எத்தனையோ கட்டங்களிலே நிரூபித்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த பயணத்தில் இப்பொழுது வருகின்ற இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிரான இந்த இந்துத்துவ சக்திகளை எதிர்த்து என் பேச்சினுடைய நிறைவு பகுதியிலே அந்த கருத்தும் இடம்பெறும். நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் ஜெயிக்கும். அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்பேன். திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். On its own it will get individual absolute majority. சகோதரர் தளபதி ஸ்டாலின் 26க்கு பின்னரும் முதலமைச்சராக அவரே மீண்டும் வருவார் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு, அதற்கு மக்கள் ஏன் ஆதரவளிப்பதற்கு, பச்சை குழந்தைகளுக்கும் காலை பசியை போக்குவதற்கு உணவு வழங்குகிறாரே, பெண்கள் பேருந்துகளிலே இலவசமாக பயணிக்க வழி செய்கிறாரே, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் பல்வேறு அம்சங்களை பிற மாநிலங்கள் இப்பொழுது பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே அந்த ஜனநாயக கடமையையும் இம்முறை நான் பிரச்சாரத்தின் இறுதியிலே அதை வலியுறுத்த வேண்டும் என்பதையும்
நான் கவனத்தில் கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. வருகிற இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு வருகிறார்கள். இவர்களை மோல்டு பண்ணணும். அது பண்ணிடுவேன். 11 நாளும் 11 சினிமா சாப்பாட்டுக்கு பிறகு போட போகிறேன். முதல் நாள் உமர் முக்தாரை போடுவேன். அந்த கதையை சொல்லுவேன். 85 வயது கிழவன் மதரசா பள்ளிக்கூடத்திலே பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த உமர் முக்தார் அந்த இத்தாலிய ஆதிக்கத்திலிருந்து லிபியாவை விடுவிப்பதற்காக எவ்வளவு கடுமையாக போர் புரிந்தான் என்பதையும், ஒரு கட்டத்தில் பாலைவனத்திலே டேங்குகள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டபோது இவர்களால் வெற்றி பெற்று வெளியேற முடியாது. அப்பொழுது தலைமை தளபதி கடைசியில் தன் உயிரை கொடுக்கின்ற காட்சியும், உமர் முக்தாரை கடைசியில் கைது செய்து அறையில் பூட்டி வைத்திருக்கிற போது அந்த தளபதி, இத்தாலிய தளபதி மனிதாபிமானம் கொண்டவர். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். என் விலங்கை கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா நான் தொழுகை செய்யணும். அவுத்து விடுவாங்க. ஒரு சட்டியில் தண்ணி கொண்டு வந்து தொழுகையை முடிச்சுட்டு மறுநாள் தூக்கு மேடைக்கு கொண்டு போகிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுற்றி நிற்கிறாங்க. இது கற்பனையில் நடந்தது. அவரை தூக்கிலே போடுகிறார்கள். அப்பொழுது அவர் கையிலே வைத்திருந்த மூக்கு கண்ணாடி கீழே விழுந்துவிடும். ஒரு 5 வயது சிறுவன் அந்த மூக்கு கண்ணாடி எடுத்துக்கொண்டு ஓடுவதாக படத்தை முடித்திருப்பார்கள். அடுத்த தலைமுறையும் லிபிய விடுதலைக்கு போராட வேண்டும் என்ற கருத்தை அதிலே வலியுறுத்தியிருப்பான். அதை போலவே நான் ரோமாபுரியிலே எப்படி கிளாடியேட்டர்களை பயன்படுத்தினார்கள், அது எப்படியெல்லாம் வஞ்சகமாக ஒரு மிகப்பெரிய கிளாடியேட்டரை குடும்பத்தை அழித்து அவனையும் அடிமையாக்கி அவனை சீமான்களும் சீமாட்டிகளுமாக வேடிக்கை பார்க்கின்ற கொலைசியத்திலே அவர்களை சண்டையிட செய்வதும், அந்த படத்தையும் நான் போடணுன்றிருக்கேன். ஒரே ஒரு படம், அது இந்தி படமாக இருந்தாலும் அது இளைஞர்களுக்கு தேவை என்பதனால பாக் மில்கா பாக். மில்கா சிங் 4வது இடத்துக்கு வந்தாலும் அதற்கு முந்தைய போட்டிகளில் அவன்தான் உலகத்தின் முதல் இடத்துக்கு வந்த அந்த 100 மீட்டர் 200 மீட்டர் ரேஸில் வந்தவன். அந்த படம் அற்புதமான படம். ஓடு மில்கா ஓடு என்று பாகிஸ்தானிலே சீக்கியர்கள் வெட்டி கொல்லப்பட்ட போது அங்கிருந்த ஊரிலே பிறந்த அவன் பாட்டன் பேரப்பிள்ளையை அழைத்து ஓடுறா ஓடுறா என்று சொல்வதையே தலைப்பாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அற்புதமான படம். அவன் 4வது இடத்துக்கு வந்ததுனால முகத்தை ஒரு பக்கம் திரும்பினதுனால 4வது இடத்துக்கு வந்தான். அதுக்கு முந்தி ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தவன். பாகிஸ்தானில் அவரை போலவே ஓடக்கூடிய ஒரு விளையாட்டு ஓட்டக்காரன் இருந்தான். பாகிஸ்தானில் டோர்னமெண்ட்டு இந்தியா கலந்துக்கிட்டுன்னு சொன்னப்போ இவன் மாட்டேன்ட்டான். மில்கா சிங் நான் போக மாட்டேன்ட்டான். ஏன்னா அவன் தாத்தா பாட்டி எல்லாரையும் வெட்டி கொண்டதை கண்ணால் சின்ன பிள்ளையில் பார்த்தவன். பண்டித நேரு 2 முக்கிய அதிகாரிகளை அவன் ஊருக்கே அனுப்பி மில்கா சிங்கை வீட்டுக்கு கூட்டி வர செய்து, இந்த நாட்டின் கௌரவத்தை காப்பாற்ற நீ பாகிஸ்தானில் போய் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரு சொல்வார். அதன்படி செல்வான். அந்த தடத்தில் நிற்கும் போது அந்த பாகிஸ்தான் வீரனும் நல்ல ஓட்டக்காரன், ஈக்குவலாக ஓடுவான். நிற்கிறார்கள். முதல் என்டையர் அரங்கம் பாகிஸ்தானியர்கள் அவனுக்கு சப்போர்ட்டாக ஒரே கைதட்டு அவன் பேரை சொல்லி ஓட்டம் ஆரம்பித்தது. முதல் 5 அடி வரை சமமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு செகண்ட் 2-3 செகண்ட்ஸ். அதன் பிறகு ரெக்கை கட்டி கொண்டு பறப்பதைப் போல 10 அடி தூரத்துக்கு அவனை பின்னாலே தள்ளிவிட்டு மில்கா சிங் முதலிடத்தில் வெற்றி பெற்றார். சுற்றியிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களில் பாகிஸ்தான் அதிபர் இராணுவ தளபதி அயூப் கான், மிலிட்ரி மார்ஷல், அவர் பாதி தூரம் ஓடி வரும்போதே எந்திரிச்சு நின்று மில்கா மில்கான்னு சொல்லி கைதட்டுவார். இது உண்மையாக நடந்தது. முடிஞ்சு வந்த உடனே உன் பேர் இனிமேல் மில்கா சிங் இல்லை, ஃப்ளையிங் சிங்னு சொன்னார். அந்த இது உண்மை சம்பவம். அந்த படத்தை கூட போடுறது ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான். அதை போலவே வீரபாண்டிய கட்டபொம்மனையும் சிவகங்கை சீமையையும் வீர உணர்ச்சியை ஊட்டுவதற்காகவும், பராசக்தி மனோகராவை சமூகத்திலே புரட்சி ஏற்படுத்துவதற்காகவும்
நாடோடி மன்னனையும் தாய்க்கு பின் தாரத்தையும் அது வரக்கூடிய அற்புதமான கருத்துக்களுக்காகவும் வீர விளையாட்டுகளுக்காகவும் என்று ஒரு 11 படம் செலக்ட் பண்ணிக்க. டெய்லி இரவு நேரத்தில் அதுக்கு எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு போடுவோம். காலையில் வெயில் ரொம்ப அதிகமாக முன்னாடியே 8:30 புறப்பட்டா தான் ஓரளவு ரொம்ப வெயில் உள்ள ஒரு அளவுக்கு போயிட்டு பிறகு இடையில் ஒரு கேப் விட்டுட்டு பிறகு சாயங்காலம் மீண்டும் தொடர்ந்து இந்த 12ஆம் தேதி முற்றுப்பெறுகிற இந்த பயணம் வெற்றி பெறும் என்று நம்புவதற்கு காரணம், இந்த போன 7 மண்டலத்திலும் ஏராளமான நிருபர்கள் வந்திருந்தார்கள், புகைப்பட கலைஞர்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்திருந்தன. நான் எல்லா இடத்துலையும் விரிவாக சொன்னேன். ஆனால் பொதுவான ஒரு போக்கு எப்படி இருக்குன்னா, வில்லங்கமான விவகாரங்களை, தேவையில்லாத விவகாரங்களை அலசி ஆராய்ச்சி இந்த வாதங்கள், மாலை நேரத்து இரவு நேரத்து வாதங்கள் இருக்கு, அதில் தேவையில்லாத பிரச்சனையை கூட எடுத்து திரும்ப 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 தொலைக்காட்சிகள் அதை காட்டுகின்றன. அது அவர்கள் உரிமை. ஆனால் ஒவ்வொரு மண்டலத்திலும் நான் எடுத்து வைத்த கருத்துக்களை யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவிலையும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்களே தவிர எங்களுக்கு தொலைக்காட்சிகளினுடைய கருணை பார்வை எங்கள் மீது திரும்பலை. அதை பற்றி இதுக்கு முன்னாடி நடைபெறும் போகிறப்பெல்லாம் டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சாதனம் கிடையாது. ஆனால் இப்பொழுது கொண்டு போய் சேர்க்க முடியும். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதும், ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டால் அங்கு எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாமல், ஒரு உயிருக்கு கூட தீங்கு நேர்ந்து விடாமல், ஒருவர் கூட காயப்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட வரக்கூடாது, ஒருவன் கூட இடிபட்டு மிதிபட்டு கீழே விழுந்தான்னு வரக்கூடாது. இது பொதுமக்கள் அல்லது பார்வையிட வருகிறவர்கள் பெருமளவில் வெள்ளமென கூடுகிற போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அந்த தலைவருக்குத்தான் உண்டு. அவர்தான் அந்த கடமை உணர்வோடு இருக்கணும், குற்ற உணர்ச்சி இருக்கணும். அணுவளவு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சம்பவத்திலே 43 பேர் இறந்து போனார்கள் என்றாலும் அதை பற்றி கெஞ்சிற்றும் கவலைப்படாமல், அணுவளவும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சென்னைக்கே விரைந்து ஓடி வந்துவிட்டு மறுநாளாவது போய் பார்த்தார்களா என்றால் இல்லை. 1.5 மாதம் கழித்து இளவு வீட்டுக்கு துக்கம் கேட்டு போகிறது அந்த வீட்டுக்கு தான் போகணும். நான் 1 மாதம் கழித்து எங்கள் ஊருக்கு போனாலும் எத்தனை வீட்டில் துக்கம் நடந்திருக்கோ அந்த வீடுகளுக்கு போய் நேராக போய் தான் துக்கம் கேட்கணும், வீட்டுக்கு வரவழைச்சு கேட்கக்கூடாது. அவையெல்லாம் படித்து கொள்ள வேண்டிய பொது வாழ்வில் பாலபாடங்கள், அரிச்சுவடி, அதை பின்பற்ற வேண்டும். நான் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. ஒரு சம்பவம் நடந்து 42 பேருக்கு மேலே 40 பேருக்கு மேலே உயிரிழந்தார்கள், நாடே பதறி போய்விட்டதுங்கிற போது இப்படி பெரும் கூடுகிற இடத்தில் காவல்துறைக்கு அவர் பாராட்டும் நன்றியும் சொன்னார். ஆனால் தன் கடமையில் அவர் தவறிவிட்டார். அப்படி பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறவர்கள் பொறுப்பை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆகும் என்பதை குறிப்பிடுவதோடு, இந்த பயணத்தில் வந்து பங்கேற்கிற அத்தனை சகோதரர்களுக்கும், பெண்கள் வர விரும்பினார்கள், பல சகோதரிகள், நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் அதிலே சில சிரமங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு அப்படி சங்கடப்படுத்த நான் விரும்பவில்லை. அதனால் நீங்கள் சாலை ஓரத்திலேருந்து வாழ்த்தி அனுப்புனா போதுமா, நீங்கள் பயணத்தில் வேண்டான்னு சொல்லிட்டேன். பெரும்பாலும் மாணவர்கள், இளைஞர்கள் நிரம்ப இதில் சேர்ந்திருக்காங்க. அதை ஒருங்குபடுத்துகின்ற ஒருங்கிணைப்பாளராக சகோதரர் ஜீவனும், அதை வழிநடத்துகிறவராக தொண்டர்படை தலைவர் பாஸ்கர சேதுபதியும், ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும், இந்த நடைபயணத்தை வரவேற்கக்கூடிய பெருமக்களும் எங்களுடைய பயணத்தை ஊக்குவித்து நான் போகிற இடமெல்லாம் என்னை வந்து சந்தித்து
எனக்கு கைத்தறி ஆடைகள் வழங்கி கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் நல்ல காரியம் செய்கிறீங்க. எப்பயுமே இது இப்போ தேவையான ஒன்று. சாதி மத சண்டை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்கிறதும், இந்த போதைப் பொருள் கஞ்சாவை ஒழிப்பதும் தேவையான ஒன்று. அதை நீங்கள் அதை முன்னெடுத்து அதை குறிக்கோளாக வைத்து போகிறீங்க என்று என்னை மனதார மெச்சி பாராட்டியிருக்கிறார்கள். அதிலே நான் ஊக்கமடைந்திருக்கிறேன். இதை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு, மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய கொஞ்சம் கரிசனம் தேவை. அவர்கள் இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கட்டும். நான் அரசியலாக பேசுவதை கூட அவர்கள் தவிர்க்க நினைத்தால் அது அவர்கள் விருப்பம். ஆனால் மற்ற கருத்துக்கள் தமிழகத்தின் கோடானு கோடி மக்களுக்கு போய் சேர வேண்டியது. நான் பிறந்த பொன்னாடு, உலகிலேயே பழமையான நாகரீகம் வளர்ந்த புண்ணிய பூமி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்கள், நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் அவர்களோடு முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் சேர்ந்து எழுப்பிய திராவிட இயக்க கோட்டை எத்தனையோ லட்சம் பேர் சிறைச்சாலைகளுக்கு சென்று உயிர்களை கொடுத்து உதிரம் சிந்தி கட்டி எழுப்பப்பட்ட எக்கை காட்டிலும் வலிமையான கோட்டை தான் திராவிட இயக்க கோட்டை. அதில் 61 ஆண்டுகள் எனக்கு கழிந்து விட்டன. திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள், 26 முறை சிறைவாசம். அதன் பின்னர் மறுமலர்ச்சி திமுகவிலே 31 வருடம், இதிலே 3 வருடம் மொத்தம் சிறைவாசம். நான் 7.5 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன். நான் நேர்மையாக வாழ்கிறேன். என் மனச்சாட்சி தூய்மையாக இருக்கிறது. நாணயமாக வாழ்கிறேன். என் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த கரங்கள் கரைபடியாதவை என்பதை ஊர் அறியும், உலகறியும், நாடறியும், நல்லோர் அறிவர், நடுநிலையாளர் அறிவர். நான் எந்த கட்டத்திலும் செல்வமும் செல்வாக்கமும் நிறைந்த ஒரு அரண்மனை போன்ற மாளிகையில் சின்னஞ்சிறு பிள்ளையிலேயே கட்டுப்பாடாக வளர்க்கப்பட்டு 8 வயதிலே மகாத்மா காந்தி பேரன் பேசுகிற மேடையிலே ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு ஒலிபெருக்கிக்கு முன்னால் கையில் துண்டு தாள் இல்லாமல் பேச ஆரம்பித்து அதற்கு பிறகு எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிரசிடென்சி காலேஜில் வந்தப்போ அண்ணாவுக்கு முன்னால் போய் இந்திய ஆதிக்கத்தை பற்றி எதிர்த்து பேசினேன். அவரால் பாராட்டப்பட்டேன். அதிலிருந்து இந்த 61 ஆண்டுகளும் திராவிட இயக்கத்துக்காகவே கழிந்து விட்டன. மன நிறைவோடும் நிம்மதியோடும் இருக்கிறேன். காரணம், எங்கும் தலை நிமிர்ந்து நானும் என் சகாக்களும் ரைசிங் தர் ஹெட் ஹை, தலை நிமிர்ந்து செல்ல முடியும். ஊசிமுனை அளவு குற்றச்சாட்டுக்கும் நாங்கள் ஆளானதில்லை. கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டி குவித்திருப்பான் அனில் அகர்வால், ஸ்டெர்லைட் உரிமையாளர். என்னை சந்திக்க படாத பாடுபட்டான். அட்டர்னி ஜெனரலையே தூது அனுப்பினான். ஒரு நிமிடம் பார்க்க மாட்டேன் என்று சொன்னவன் நான். ஸ்டெர்லைட் வழக்கு நடக்கிற போது நான் பொது நலனுக்காக இதை போராடுகிறேன் என்று சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் பெஞ்சில் நான் சொன்னப்ப ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக கே வேணுகோபால் வாதாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் ஓப்பன் கோர்ட்டில், there is no need for anybody to vouch for your honesty, dignity and sincerity. Everybody knows about it என்று ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார். அவர் அன்னைக்கு வேற மாதிரி உங்களுடைய நாணயத்தை சந்தேகப்படுறோன்னு சொல்லியிருந்தா மறுநாள் 4 காலத்துக்கு குறையாம எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கும். ஆனால் இந்த பாராட்டுரையை நான் பகிரங்கப்படுத்தி விளம்பரம் தேடிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இப்படி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாருன்னு ஒரு வரி எந்த ஏடும் எழுதவில்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் பத்திரிகையாளர்களை மதிப்பவன், தொலைக்காட்சிகளை மதிப்பவன். வருடம் பிறந்தால் ஜனவரி 1ஆம் தேதி அனைவரையும் அழைத்து அவர்களோடு உரையாடி பேட்டி கொடுத்து விட்டு லீவு நாள் யாரும் பிரஸ்காரங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டுதோறும் 150க்கு குறைவில்லாத பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் ஜனவரி 1ஆம் தேதி இந்த தாயகத்துக்கு வருகிறார்கள்.
அவர்களோடு நான் உணவருந்துகிறேன். அது பத்திரிக்கையாளர்கள் என் செய்தி போடுற பற்றியாலும் சரி, எழுத்து போடுற பற்றியாவது அதெல்லாம் கவலைப்படுறதில்லை. எல்லாரும் கூப்பிட்டு ஒரு வருடமும் சிறைக்கு போகாத வருடங்களில் பயன்படுத்தியிருக்கிறேன். வருகிற ஆண்டு அதுக்கு வாய்ப்பில்லை. 2026 ஜனவரி 1 மறுநாள் நடைபயணம் தொடங்க வேண்டும். எனவே திருச்சியிலே பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் நான் திருச்சியிலே 1ஆம் தேதி சந்திப்பேன். எனவே இந்த வரப்போகிற ஜனவரி 1 சந்திக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் பொங்கல் முடிந்து 12ஆம் தேதி முடியுது, 14ஆம் தேதி பொங்கல் ஆரம்பிக்கும். பொங்கல் முடிந்து நான் சென்னை வந்து அத்தனை பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் வரவழைத்து அவர்களோடு உரையாடி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அன்று அவர்களோடு ஒரு நண்பகல் உணவு அவர்களோடு இருந்த நேரத்தை செலவழித்து விட்டு போக நான் திட்டமிட்டிருக்கிறேன். இன்றைக்கு அறிவித்த மாத்திரத்தில் குறுகிய கால இடைவெளியில் நீங்கள் இத்தனை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் செய்தியாளர்களும் இங்கே வந்து எங்கள் நடைபயணத்துக்கு ஊக்கமளித்ததற்காக நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளா இந்த நடைப்பயணம் நடந்துட்டு பல கட்சிகளும் முக்கியமா மதிமுக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க இந்த தலைமுறையினர் எந்தெந்த கட்சிகள் தொடர் நடைபயணம் விடாம நடந்திருக்கு? ஒரு கட்சி பேரை சொல்லுங்க. ஒரு கட்சி பேரை சொல்லுங்க. நடக்க ஆரம்பித்து கடைசி பாயிண்ட் வரைக்கும் நடந்த ஒரு கட்சி பேரை, ஒரு கட்சி தலைவர் பேரை சொல்லுங்க. பல கட்சிகள் சொன்னீங்களே, எந்த கட்சி நடந்திருக்கு? இடைவிடாமல் பாதியில் காரில் போயிட்டு ஊர் எல்லைக்குள்ளே நுழைஞ்சு நடக்கிற நடைபயணம் இல்லை. தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் வாகனத்தில் ஏறாமல் நடந்த ஒரு நடைபயணம் யாராவது நடத்தியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். நான் தற்பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் பல கட்சிகள்னு சொன்னதுனால இந்த பதிலை சொல்கிறேன். நான் என்ன காரணம் என்பதை, நோக்கம் என்பதை மிக விரிவாக சொல்லிவிட்டேன். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். You have to see. மது விலக்கு சொன்னீங்க, மதுவுக்கு எதிராக போராட்டம் சொன்னோம். இப்போ வந்து போதை பொருள் சொல்றது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மது அருந்தியவர்களை அவன் வர்ற வாசனையிலேயே கண்டுபிடிக்கலாம். ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய பிஹேவியர் மூலம் தான் கண்டுபிடிக்கலாம். உங்க போராட்டம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்றேன். போதைப் பொருளும் கஞ்சாவும் அடியோடு தமிழகத்திலே இருந்து முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அரசு அதற்குரிய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈசி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.